இடுப்புல வலி இருக்கிறவங்க இடுப்புல சென்ட்ரல்ல மட்டும் வலிச்சாதான் இடுப்பு வலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இடுப்புல வலி இருக்கிறவங்களுக்கு இடுப்போட சம்டைம்ஸ் தான் இருக்கும், அதுவும் சென்ட்ரல்ல, சம்டைம்ஸ் சைடில் வரும். இப்படி ஒரு கோடு போட்ட மாதிரி இந்த பக்கம் பூரா வரும். சிலருக்கு பெட்டெக்ஸில் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வலிக்கும். பெட்டெக்ஸில் மேலாப்பில் வலிக்கலாம், மிட் பெட்டெக்ஸில் வலிக்கலாம், டோட்டல் பெட்டெக்ஸும் வலிக்கலாம். அது தவிர தொடையில் பின்னாடி வலிக்கலாம், கெண்ட காலில் வலிக்கலாம். கெண்ட கால் மீன்ஸ் காஃபு, அப்புறம் பாதத்தில் இல்லை காலில் வெளி சைடு இல்லை பாதத்தில் வலி வரலாம். சிலருக்கு பாதத்தில் கால் விரலில் மரமரப்பு வரலாம். இது மாதிரி சிம்டம். சிலருக்கு ரொம்ப தூரம் நடந்தால் ஒரு காலே வலிக்கலாம், சிலருக்கு ஒரு கால் வலிச்சு அப்புறம் ரெண்டாவது காலும் வலி வந்துடலாம். அப்புறம் சிலருக்கு பேலன்ஸ் இல்லாத மாதிரி, இன்னும் நிறைய கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி, கரண்ட் ஊறுற மாதிரி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே இடுப்பு வலியோட ஒரு சிம்டம் தான். எப்படின்னு நான் சொல்கிறேன். இடுப்பு வலி ஏன் வருது, மோஸ்ட் காமனான ரீசன் சொல்கிறேன். இடுப்பில் லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின், ஏதாச்சும் குனிஞ்சு வேலை செஞ்சு போஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல், இல்லை டூ வீலர் ஓவராக ஓட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால மன அழுத்தம் ஆகிறது. ரொம்ப சும்மாவே இருந்தவங்க திடீர்னு ஒரு பீரோவோ ஃப்ரிட்ஜோ வெயிட்டோ தூக்குறது, இல்லை வண்டியை ஸ்பீட் பிரேக்கை பார்த்தா அது மேலே விட்டு விட்டு போகிறது, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பஸ்ஸில் பின்னாடி சீட்டில் உட்காந்து தூக்கி போட்டிருக்கோம். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசனில் இடுப்பில் ஸ்ட்ரெயின் வந்துடும், லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின். இன்னொன்று என்னென்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ். அடுத்து லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், எலும்பு தேய்மானம். அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் புரோட்ரூஷன், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் புரலாப்ஸ், ஜவ்வு விளைக்கிறது, இல்லைன்னா சயாட்டிக்கா, நரம்பு அழுத்திட்டு இருக்குது. இடுப்புல இருந்து சயாட்டிக் நர்வு இடுப்புல ஆரம்பிச்சு பெட்டெக்ஸ், தொடை, கெண்டக்கால், பாதம் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சயாட்டிக் நர்வு இடுப்புல ஆரம்பிச்சு வந்து இங்க காலில் முழங்காலுக்கு சைடில் லேட்ரல் பெரோனியல் நர்வ், ஆன்டீரியர் டிபியல் நர்வ், அப்படி 2 நரம்பா வந்து பாதத்தில் 5 நரம்பா பிளான்டார் நர்வ்ஸா வருது. அதனால சயாட்டிக்கா பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் இருமுனா தும்னா கூட சிலருக்கெல்லாம் வலிக்கும். இந்த பெயின்லாம் நல்லாவே எக்ஸசைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் க்யூர் ஆகும். இந்த பெயின் எக்ஸசைஸை தவிர வேற எதுலையும் க்யூர் ஆகாது. எக்ஸசைஸ்னா நேராக போய் வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லைன்னா யோகா பண்ணுறது, இது மாதிரி காமன் எக்ஸசைஸ் கிடையாதுங்க. அதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த்துக்கு நல்லது தான், ஆனால் காமனான எக்ஸசைஸ் கிடையாது. இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை ரொம்ப பாதுகாப்பாக ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனோட நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே செஞ்சு இதை க்யூர் பண்ணிக்கலாம். ஏன் இதுக்கு ஆன்லைன் ரொம்ப நல்லதுன்னா, ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுலையெல்லாம் உங்களோட திரும்பவும் ஏற்கனவே இடுப்பு வலி, அந்த இடுப்பு வலியை அதிகப்படுத்துறதுக்கான காரணிகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வீட்டிலேருந்தே கம்ஃபர்டான நேரத்தில் எடுத்துக்கிறப்போ நம்மளும் ப்ராப்பராக இன்னைக்கு நேரில் சொல்கிறது என்ன, நான் வீடியோவில் சொல்கிறது என்ன, எல்லாமே ஒன்று தானே. இப்போ வீடியோவை பார்த்து கூட சிலர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கப்போ லைவில் 1-to-1 சொல்கிறப்ப நல்லா க்யூர் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு நான் இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் ஒரு எக்ஸசைஸுங்கிறது வந்து க்யூருக்காக சொல்லித்தரல, இப்படி தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக சொல்லித்தரேன். மற்றபடி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நிறைய எக்ஸசைஸு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு 7 நாளைக்கோ 15 நாளைக்கோ ஆன்லைனில் நீங்கள் எங்கிட்ட இருந்து டெய்லி 1 hour 7 மணி நேரமோ மேக்ஸிமம் 15 மணி நேரமோ கிளாஸ் மாதிரி செஞ்சு அதை கேரண்டீடு க்யூர் இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக சரியாயிடும். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் மல்லாந்து படுத்துக்கலாம். படுத்துட்டு என்ன பண்ணலான்னா, வலது காலையும் மடக்கி இடது காலையும் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே போடுறது பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். மல்லாந்துன்னா நேராக மேலே பார்த்து 2 ஷோல்டர் அளவுக்கு 2 காலையும் வச்சுட்டு வலது காலையும் மடக்கி இடது காலையும் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட்ஸ் மேலே வச்சிருந்து கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இடுப்புனா பெட்டெக்ஸை மேலே தூக்கி, அந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வலி குறையும். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு, அது எல்லாமே செய்யணும். இப்போ இதை பற்றி மோனிஷா பிசியோதெரபி சொல்லுவாங்க. ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணால், ரொம்ப நேரம் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சேரில் உட்காடுறீங்க இல்லை சோஃபாவில் உட்காடுறீங்க அப்படின்னா பின்னாடி பேக் சப்போர்ட்க்கு ஏதாவது ஒரு பில்லோ வச்சுட்டு நீங்கள் வந்து சாஞ்சு கம்ஃபர்ட்டாக உட்காரணும். இன்னொன்று என்னென்னா, ஏதாவது ஒன்று கீழே குனிஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 காலோட முட்டியை பெண்ட் பண்ணி அந்த பொருள் கிட்ட போயிட்டு தான் எடுக்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பெயினும் ரெடியூஸ் ஆயிரும். இன்னொரு அதே சேம் டைமில் எக்ஸசைஸும் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆயிரும்.
இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்க. பிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்க. எல்லாருமே அன்பாகவும் ஒரு ஆதரவாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றவங்களாவும் இருங்க. அதுல ஏதாச்சும் ஒருத்தவங்க மூலம் உங்களுக்கு ட்ரபிள் வருதுன்னா அவங்கள மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. மொத்தத்தில் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ஸை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு வேறவங்களோடையாச்சும் நல்லா பழகி பாருங்க. அவங்களும் பேட்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. திரும்ப புதுசா பழகி பாருங்க. எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி எல்லார்கிட்டயும் பேசுறதை நம்ம நிறுத்திடக்கூடாது. ஓரளவு கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ரொம்பவுமே தனிமைப்படுத்திக்காதீங்க. ஃப்ரெண்ட்லியா இருங்க. நல்லா பேசி ஜாலியா இருங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் பிரகாஷ், பிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, பிசியோதெரபிஸ்ட்.